Hey, hello GGF. Welcome back to another shots. Sorry, வீடியோ. அது வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் போட்டனால இன்ட்ரோ வந்துருச்சு. நான் வீடியோ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. சரி இறக்கியா இன்ட்ரோ. வேறு என்ன ஐஆர்எஃப் எம்பர் வீடியோ தான் ஆரம்பமா. சரி ஸ்டார்டிங் நமக்கு நேற்று போட்ட கிளிப்பு மாதிரி நம்ம நார்மலாக ரெய்னோ ப்ரோ ஆஃப்லைனில் 2 வில்லேஜர் கேட்டிருந்தார். அதுக்கு மாறாக ஒரு ஸ்டாக் டைமண்ட் கொடுக்குறாருனாரு. எதுக்கு நம்ம வந்த ஒரு ஸ்டாக் விடாதுன்னு வேலைக்கு வந்தேன். பார்த்தா அதுக்குன்னே ஒரு 20 ஆடு சேர்த்துப்பேன் வில்லேஜ் தேடி தேடி தேடி. அப்புறம் பார்த்தா எங்கிட்ட ஸ்ட்ரிங் இல்லை. ஸ்ட்ரிங்குக்காக நைட்டெல்லாம் வெயிட் பண்ணி ஸ்பைடரை தேடி 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 ஸ்ட்ரிங்கை கலெக்ட் பண்ணேன். அதுக்காக எல்லா ஏரியாவில் சங்கையும் லோட் பண்ணி தேவையான அளவு கச்சோன்னதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்லீப்பிங்கே போனேன். அதுலேயும் ஜாம்பி கிட்ட அடி வாங்கினேன், ஒருத்தர்கிட்ட அடி வாங்கிட்டு இருந்தேன். எத்தனை ஸ்கெலிட்டன் எத்தனை ஜாம்பி ஸ்பான் ஆனாலும் ஸ்பைடர் ஒன்றே தான் ஸ்பான் ஆகுது. நான் என்ன பண்ணதுக்கு ஸ்பைடர் தேடுறதுக்குள்ளே முக்கால்வாசி நேரம் போயிடுது. அது தேடி அடிக்கிறதுக்குள்ள ஒன்று அடிக்கிறான். எப்படி தேவையான வந்ததுனால வில்லேஜ் ரே போடலான்னு பார்த்தா யோ போங்க. அப்புறம் எல்லாம் லூட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு அதான் வில்லேஜர் கஷ்டாங்கன்னு தூக்கி உடச்சிட்டு ஃபஸ்ட்டு டே ஆக்கிட்டு அப்புறம் எல்லாத்தையும் என் டூல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். வேறு என்ன வில்லேஜர் தூக்கின்னு தான் போகணும். நான் இதுக்கியாக இருக்கேன். வேறு என்ன ஏரியா மேலே தூக்கியா வில்லேஜரை தூக்கு போட்டு அன்பா வில்லேஜர் எங்கே இருக்கே ஒன்றும் பண்ண மாட்டேன். எத்தனை போய் ரைனா வீட்டில் தான் விட்டு வந்துடுவேன். சரி கிராஃப்ட் பண்ணியாச்சு. இன்னொரு வில்லேஜர் இருந்தால் போதும், இழுத்துன்னு போவோம். வாங்க நண்பர்களே எல்லோரும் சேர்ந்து போவோம். எங்கே போகணுன்னு கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. ஆயா மெதுவா டேமேஜ் இல்லாத வந்துட்டா நான் ஹாப்பியாக இருப்பேன். வேறு என்ன இன்னொரு வில்லேஜர் தேடி போயிருந்தேன். அவனை கஷ்டனால அப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாதிரிறேன். அப்புறம் அவங்க 2 பேர் தூக்கினு வைந்த வயல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு வந்து இட்டுன்னு வந்து எல்லோரும் இழுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயும் நிறைய வாட்டி லேக் ஆகிடுச்சு. ஏன்னா நம்மளது அட்டானமஸ் சர்வரில் எவ்வளோ சூப்பரான சர்வர் பார்த்தீங்களே. அப்புறம் வந்தோடனே இவங்க வெளியே போயிட்டாங்க. அத்தையும் மடிடுவோம். அவங்கள 2 பேரையும் பிடிச்சிட்டு வரத்துக்குள்ளே எனக்கும் இருந்த பாதையே. அப்புறம் 2 பேரையும் பிடிக்கலான்னு பார்த்தா 2 பேரும் இந்த கோத்த வரான் அந்த கோத்த வரான். நான் ஒன்றும் புரியல. சரி மடியில் எப்படியோ பிடிச்சிட்டு இழுத்துக்கு போன மடி லேகு. சரி பிடிக்க போகலாம் பார்த்தா அங்கே வில்லேஜர்ஸு நான் பண்ணதுன்னே தெரில. அவங்களாம் அங்கேயே விட்டுட்டு வந்து அவனை அடிச்சுட்டு வந்தா மறுபடியும் லேகு. அட போங்க, அந்த லேக் வேறு நக்குது. லேகியா வந்துட்டு மாட்டேன். ஓகே கனெக்ட் பண்ணேன். அப்புறம் மறுபடியும் லூட் கலெக்ட் பண்ணல. மிக்க நன்றி. லேக் இல்லை தள்ளுது நம்பர்களே, லேக் முடியல நம்பர்களே. இது தூங்கியதுனால கொஞ்சமாக முன்னாடி போவோம். ஒன்று நிற்கிற இடம்லாம் இல்லை, நேர் வழி தான். வேற என்ன இங்கே ஒரு ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரைட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு வில்லேஜ் கிட்டே எடுத்துன்னு வந்துட்டேன். சரி வேணாண்ணே. சரி நான் போய் கேம் விட்டு வெளியே போய்ட்டு வரேன் பாய்ஸ். ஓகே சரி இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகலாமா? சரி ஓப்பன் பண்ணிட்டே போவோம். நீங்கள் கேட்குறது புரியுது. வீட்டில் விட்டுட்டு போய் நேராக ஆஃப்லைன் போகலான்னு. எனக்கு என்னவோ புரியலன்னு விட்டுட்டு போனேன். இவங்க இங்கே தரத்துக்கே எனக்கு பட்ட பார்த்து போதும்னு வந்துட்டேன். அப்புறம் இங்கெல்லாம் பிரேக் பண்ணிட்டு போனேன்.
அங்கே போனால் பிளாக் ஆயிடுச்சு. சரி இங்கே தான் ப்ரோ. இங்கேருந்து ஆஃப்லைனாக யூஸ் பண்ணேன் ப்ரோ. நான் இங்கே என்ன லேக்குன்னா அந்த லேக்கு ப்ரோ. நகர கூட முடியல. பேக் கமாண்ட் யூஸ் பண்ண அதுவும் யூஸ் பண்ண முடியல. என்ன பண்ணது தெரில ஐஸ். அப்புறம் லூட்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மடியில் லேக்கு எனக்கு ஆச்சு காய்ஸ். வெறுப்பு அது என்ன முடியாது. அப்புறம் எப்படியே லூட் கலெக்ட் பண்ணிட்டு ஆக்ஸு எல்லாம் ஆக்ஸ்லாம் வீட்டுக்கு வந்த எல்லாத்தையும் சேஞ்ச் வச்சுட்டு அது கூட ரைனோ ப்ரோ கொடுத்த டைமண்டில் தான் சேர்ந்தாண்டோம். வேணும் இல்லை இந்த ஆஃப்லைனில் போய் இப்போ தான் கொஞ்சம் ஆஃப்லைனில் போய் அவங்க 2 பேரும் ப்ரீட் பண்ணிட்டு ஒரு 2 வில்லேஜர் எடுத்துகிட்டு வந்து எக்ஸ்ட்ராவா இங்கே அவங்களுக்கு இப்போ நான் எடுத்து வந்து 2 பேரை அந்த 2 பேரில் 4 பேர் ஆக்கி வச்சுக்கிறேன். 2 பேர் ரைனோ ப்ரோக்கு 2 பேர் எனக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரைனோ ப்ரோக்கு 2 பேர் மேலே இருக்காங்க. மேலே எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரில. அப்புறம் போய் பார்ப்போம். அவருக்கு கொடுக்கும்போது பார்ப்போம். ஸோ போய் விட்டுட்டு வந்த ஒருத்தனை பிடிச்சின்னு வரும். நான் என்ன பண்ணேன், என் கையில் லீடு இருக்குன்னு கூட பார்க்காம ஒருத்தனை போட்டில் பிடிச்சின்னு வந்தேன். அதை பார்க்க வந்துட்டேன். அதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேறு என்ன பார்த்து க்ரியேட் பண்ணிட்டு இன்னொருத்தர் 2 பேருக்கு போட்டு போட்டு ஒருத்தனை போட்டு எடுத்துன்னு மூவ் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம் லீடு இருக்கலாம் யூஸ் பண்ணலான்னு. நான் அப்போ அந்த டைமில் ஞாபகம் வரல. பிகாஸ் ஐம் எ ஜீனியஸ். நீ கேட்குறது எனக்கு புரியுது. சும்மா சொன்னேன். வேறு என்ன மடியில் அங்கே போவோம். வில்லேஜுக்கு போவோம். வில்லேஜரை பார்ப்போம். வில்லேஜரை பார்த்தா காணும். சரி அவங்க 2 பேரும் அப்படியே ரைனோ ப்ரோவில் வீட்டிலே விட்டுலாம் காணவே. ஏன்னா ஜாம்பி எதனா வந்துருப்போதுன்னு 2 பேர் தேடிட்டு இருந்தேன். ஆனால் 2 பேர் இருந்தாங்க ஸ்பாட்டில். என்ன ஸ்பாட்டுன்றீங்க? அதை பயங்கரமான ஸ்பாட்டியா அது. தம்பிங்களா சௌக்கியமா? என்ன மாதிரி இடத்துல வந்து உட்காந்துங்கிறீங்க? நான் எப்படி வர்றது? பயங்கரமான இடத்துல உட்காந்துங்கிறீங்களே, பயமா இல்லையா? சரி அண்ணன் உங்களை பிடிச்சிக்கிறேன். ரைனோ கிட்டே கொடுக்குறேன். வேணாண்ணா கைஸ். அவங்க 2 பேர் பிடிச்சிட்டு ரைனோ ப்ரோ வீட்டில் தான் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் ஒத்தனை கையில் வர மாட்டலையே. நான் மாட்டுவேனானு ஓடினாங்க. ஒத்தவனா மாட்டுவான்னு பார்த்தா ஒத்தனும் மாட்டல. சரி எதுவும் வேலை நான் போட்டு இழுத்து நீ வீடை உடச்சிடலான்னு பார்த்தேன். சாரி ரைனோ ப்ரோ, எனக்கு வேறு வயிற்று இல்லை. ஸோ வீட்டை உடச்சிட்டேன். மறுபடியும் ரிப்பேர் பண்ணுறாட்டம் அவங்கள வெளியே விட்டுட்டு உன் வேலைக்கு தான் நான் கொஞ்சம் உள்ளே விட்டேன். சரி ஒத்த மாட்டினான். அவனை லீஷ் வச்சே இழுத்து இன்னொருத்தனை கூட மாட்ட வச்சேன். நண்பர்களே வந்துருந்தான்டா பார்த்தா உன்னத்தை உள்ளே சுற்றினான். சரி நல்ல ஐடியான்னு பார்த்தா மொத்தத்தையும் உடச்சிட்டு என்ன பார்த்துருக்குன்னு பார்த்தா 2 பேரும் ஒரே போட்டில் இருக்காங்க. எப்படி வந்தாங்கன்னு தெரில. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் அடிங்க. நான் பார்க்கல. சரி 2 பேரும் உள்ளே எடுத்தான்னு பிளான் போட்டு ரொம்ப கஷ்டப்படி பண்ணி ஏதோ பண்ணி மேலெலாம் உடச்சி கீழெல்லாம் உடச்சி மொத்தத்தையும் உடச்சி போட்டு வந்தேன். எப்படியோ உள்ளே எடுத்தாந்து விட்டுட்டேன். கேட்டுட்டுக்கப்புறம் என் பேசுக்கு நான் கிளம்புனேன். அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விட்டேன். நீங்கள் நினைக்கலாம் என்ன தேடுறேன்னு. நம்ம வீட்டுக்கு ஒரு வில்லேஜ் எடுத்துக்க போகணுமே, அந்த வில்லேஜ் எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன். அவன் கிடைச்சா தூக்கி போடலான்னு பார்க்குறேன். எங்கே தெரியவே இல்லையே. ஓ இங்கே தான் இருக்கியா? வரேன்டி மாப்பு. இந்த போட்டு கூட கிராஃப்ட் பண்ணிட்டேன். வேறு என்ன ஈடுபாடு இழுத்துக்கு போவோம். வாயா உன்னை இழுத்துட்டே போகிறேன். அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு டீனேஜர். இனிமேல் நீங்கள் தான் தங்கணும். இதுதான் அவனோட வீடு. ஓ சந்தோஷமாக பார்ட்னர் ரெடி. வேறு என்ன இவ்வளோ கொஞ்சம் பேஸ் கிரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் செக்யூரிட்டியெல்லாம் போட்டு, ஏன்னா அவ்வளோ தூரமாக பிடிச்சிட்டு வந்தேன். ஜாம்பி எதனா வந்துச்சுன்னா அது ஒரு பாதையில் பெட்டு போட்டு விட்டு சிம்பிளாக டார்ச்சிங்கில் ஃபுல்லாக லைட்டிங் வச்சுட்டு மொத்தத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எதனா பார்த்துக்கலாம். அவங்க வேறு என்ன வெளியே கிளம்பிட்டு
இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலான்னு பிளான் போட்டு டேரெக்டாக எடுத்து மொத்தத்துக்கு க்ளோஸ் பண்ணேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு பாத்வே போடலான்னு பிளான் போட்டு இங்கேருந்து உள்ளே என்ட்ரன்ஸ் சொல்லி ஒரு பாத்வே போடலான்னு பிளான் போட்டேன். ஸோ அது மாதிரியே போட்டேன். ஆனால் வரல. ஸோ மறுபடியும் வெளியே போய்ட்டு அந்த பக்கம் இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் பக்கம் இருந்து போகலான்னு போட்டு விட்டேன். கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆகிட்டு மேலே கிளம்புனேன். மேலே போய் இன்னொரு நம்பர் என்ன பேஸ் வேலை தான், அது பார்ட் 3 வரும். இப்போ மட்டும் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன். பாருங்கள் இப்போ பேஸோட மாண்டேஜ் ரீட்டர் கொரியா மாண்டேஜ். இல்லாதவன் ஒதுங்கி நில்லு, சம்பவம் செய்ய போறாண்டா நீ சண்டை போட டேட்ட சொல்லு. கருணை எதுவும் இல்ல, சண்டை செய்யும் களத்துக்குள்ள கண்ணை பார்த்தா போதும் மெல்ல ஆகும் ஷாக்கு வைப்பு உள்ள. எல்லார் மூடு வச்சிருக்கான், எல்லாரையும் பார்த்து இருக்கான். எவனும் இல்ல இவனை வெல்ல, ஒருத்தனும் இங்க பிறக்கவும் இல்ல. பார்க்கலாமா, இவன் முன்ன வந்து இப்படி பேசலாமா, இவன் யாருன்னு தெரியுமா, ஊருன்னு தெரியுமா, இவன் ஒரு வகை என்ன புயலுன்னு புரியுமா. 1 2 3 4 next 1 5 he just known as the ready guy. அவ்வளோதாங்க பேஸை முடிச்சாச்சு. பேஸ்னால் முடியல, பாதி லைட்டாக முடிச்ச மாதிரி முடித்தேன். வேறு என்ன, பார்த்து சந்திப்போம். பாய் கைஸ். எடிட்டரு பாய். அப்புறம் பார்ப்போம். திஸ் இஸ் குரு சைனிங் ஆஃப். யூ எடிட்டரு போடுறா விட்ருவேன்.